ஹாலோவின் டே அன்னைக்கு இந்த பொண்ணு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்காக நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வரா. அவனோட ரூம்க்கு இவ என்ட்ரி ஆனதும் இன்னைக்கு ஃபுல்லா நான் அவன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறான். இப்ப ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு இந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருமே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு வந்து ஷாக் ஆயிடுறா. இப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆவி. அவனை பார்த்து இவ பயப்படும் போது அவன் வந்து இவளை ஈஸியா சமாதானப்படுத்துறான். நான் ரொம்ப நல்ல பையன், எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் எதிர்க்க இருக்கேன் மர வீட்டுல போய் இருந்துப்பேன். ஒரு நாள் அங்க இருந்து இறங்கும் போது கீழே விழுந்து கழுத்து உடைஞ்சு இறந்துட்டேன்னு சொல்லிடுவான். அதனால நான் இங்கேயே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன வந்து திருப்பி உயிரோட கொண்டு வர முடியும், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்பான். எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த புக் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த புக்ல எழுதியிருக்கதை நான் படிச்சு பார்த்துட்டேன், என்னால திருப்பி இந்த பூமிக்கு உயிரோட வர முடியும்னு சொல்லுவான். இப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து அவங்க வீட்டில் உள்ள பழைய பொருளை விற்கிறக்காக லோக்கல்ல உள்ள ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேட்டுக்கு போயிருக்கான்னு சொன்ன உடனே எங்க எந்த பையன் சொல்லி கேட்கும்போது அந்த பையன் இறந்துட்டான். இது தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா ஷாக் ஆகி தான் பொண்ணை காப்பாற்றணும்னு அங்க இருந்து வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இவன் இந்த பொண்ணை செவுத்துல கோடு போட வச்சு அந்த புக்ல உள்ள மந்திரத்தை படிக்க வைக்கான். இவன் அந்த மந்திரத்தை படிச்ச உடனே அந்த டோர் ஓப்பன் ஆயிருது. பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக வேகமா வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் இந்த பையன் வந்து இந்த பொண்ணை கூட்டு போயிருவான்.